பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தினர் முன்னீர்பள்ளம் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு குடும்பத்தினருடன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தோடு மேலாளர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து டாஸ்மாக் அலுவலகத்தில் குடியேற முயன்ற சுமார் 200 பேரை கைது செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் டாஸ்மாக் குடோன் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் திரண்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பணி நிரந்தரம் வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற திட்டத்தை ஊழியர்கள் மீது திணிக்கக்கூடாது, டாஸ்மாக் கடைகளின் பராமரிப்பு மற்றும் இதர செலவினங்களை நிர்வாகமே ஏற்க வேண்டும் உள்ளிட்ட 4 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்படஹள்ளி அருகே உள்ள பிள்ளன்குப்பம் கிராமத்தில் இயங்கும் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பத்தினருடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்கள் இடையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிகை பகுதியில் உள்ள